ஒரு குழந்தை இருக்கும் வீட்டில் நடக்கப் போகும் ஆபத்து. உஷார் பெற்றோர்களே! நம் தாய் தந்தை அவர்களின் தாய் தந்தையர் என 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் சென்று பார்த்தால் நிச்சயம் அவர்களின் பொருளாதார விஷயங்களில் பின்னோக்கிதான் இருப்பார்கள். ஆனால் குழந்தை பேறு மட்டும் அதிகளவில் இருப்பார்கள். காரணம், அவர்களிடமிருந்துதான் அடுத்தடுத்த தலைமுறையினரின் வாரிசுகள் பெருகும். ஒற்றுமை இருக்கும், விட்டு கொடுக்கும் தன்மை வளரும், போட்டி பொறாமை இருக்காது என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் காலங்கள் மாற மாற பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களினால் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதில் அவஸ்தை வேண்டாம், 2 போதும் என்ற மனநிலை போய் 1 போதும் என்ற மனநிலைக்கு வந்து விடுகிறோம். இது தவறு ஒன்றுமில்லை. காரணம், பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வது, குழந்தைகளை எங்கே பாதுகாப்பாக விட்டு செல்வது போன்ற பல்வேறு காரணிகளால் இந்த நிலை மனதளவில் இந்த தலைமுறையினருக்கு வந்துவிடுகிறது. இது தவறு இல்லை என்ற போதிலும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து பார்க்கலாம். நன்மைகள் என்று பார்த்தோம் என்றால் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் தான் என்று சொல்ல வேண்டும். ஒரு குழந்தையாக இருந்தால் 100% பாசம் கிடைக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் ஒற்றை குழந்தையின் மீது தங்களுடைய அதிக பாசத்தை கொட்டுவார்கள். அது மட்டுமின்றி பெற்றோர்களின் நேரம், ஆற்றல் அனைத்தையும் அந்த குழந்தையின் மீது செலுத்தி மிகுந்த கவனத்தோடு வளர்ப்பார்கள். அதன் தனிப்பட்ட மேம்பாட்டில் மிகுந்த கவனம் மற்றும் அக்கறை செலுத்துவார்கள். அந்த குழந்தையும் பெற்றோரிடம் மிகுந்த ஒட்டுதலோடும் பாசத்தோடும் இருக்கும். பாசம் குறித்து சொல்லிவிட்டோம். இதே போன்று இந்த காலகட்டத்தில் கல்வி வியாபாரமாகிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்றாற் போன்றுதான் கல்வி தரம் கொடுக்க வேண்டிய சூழல் உள்ளது. எனவே ஒற்றை குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு சிறந்த கல்வி கிடைக்க வழி ஏற்படும். பொருளாதார ரீதியாக தாங்கள் சிரமப்பட்டால் கூட ஒற்றை குழந்தையாக இருந்தால் அவர்களை மிகச்சிறந்த பள்ளியில் படிக்க வைப்பார்கள். தேவைப்பட்டால் சிறப்பு வகுப்புகளுக்கும் அனுப்புவார்கள். உயர்தரமான கல்வியை தர தயங்க மாட்டார்கள் பெற்றோர்கள். இந்த தரமான கல்வி விஷயம் அந்த குழந்தைக்கு சென்று சேரும். அடுத்ததாக, ஒற்றை குழந்தை இருப்பதால் நிறைய சுதந்திரம் அதற்கு கிடைக்கும். தனிமையில் அதிக நேரம் செலவழிப்பதால் தன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதோடு சுதந்திர போக்கும் வளரும். உடன் பிறந்தவர்கள் இல்லாததால் ஒற்றை குழந்தை எப்போதும் பெரியவர்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அதிகமான மன முதிர்ச்சியுடன் விளங்கும். இது மேம்பட்ட சமூக திறன்களுக்கு வழிவகுக்கும் என்றே ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் சிறுவயதிலிருந்தே அனுபவம் கொண்ட பெரியவர்களுடன் பழகுவார்கள் என்பதால் இந்த மேம்பட்ட சமூக திறன் அதிகம் இருக்கும். தன் சார்ந்த பிரச்சனைகளை தானே தீர்த்து கொள்ளும் வல்லமை பெற்றவர்களாக இந்த ஒற்றை குழந்தையானது வளரும் என கூறப்படுகிறது. இதனால் சிறந்த முடிவு எடுக்கும் தேர்ச்சி பெற்றும் விளங்குவதும் ஒற்றை குழந்தையின் இயல்பான சிறப்பு கொண்டவையாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லாததால் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வராது என்றும் வீடு அமைதியான சூழல் கொண்டவையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை பெற்றோர்கள் தந்து விடுவார்கள் என்பதால் அமைதியான சூழலே வீட்டில் நிலவும். வீட்டில் அமைதி நிலவுவதால் நல்ல கவனத்துடன் படிக்கவும் செய்யும் வேலையில் கவனம் செலுத்தவும் முடிகிறது. உடன் விளையாட சகோதர சகோதரிகள் இல்லாததால் அவர்கள் படைப்பாற்றலில் சிறந்து விளங்குவார்கள். ஓவியம் வரைதல், கதை எழுதுதல், இசைக்கருவிகள் வாசித்தல், கிராஃப்ட் வேலை போன்ற கல்விக்கு அப்பாற்பட்ட கலைத்திறனை அவர்களிடத்தில் மேலோங்கி இருக்கும். சரி, நன்மைகள் என்ன என்பது குறித்து பார்த்தோம். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பார்க்கலாம். உடன் பிறந்தவர்கள் இல்லாததால் எப்போதும் தனிமையை அனுபவிப்பார்கள். அதிலும் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்பவராக இருந்தால் தனிமை உணர்வு அதிகமாக இருக்கும். தங்களுடைய அனுபவங்கள், சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள சகோதர சகோதரிகள் இல்லையே என ஏங்குவார்கள். பரஸ்பர பரிமாற்றம் இருக்காது. என்னதான் தாய் தந்தையர் அக்கறையுடன் கவனித்து கொண்டாலும் எல்லா விஷயங்களையும் பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். ஒரு நண்பனாக வீட்டில் இருக்கும் உடன் பிறந்தவர்களிடம் பரிமாறிக்கொள்வோம். இந்த விஷயங்கள் இந்த ஒற்றை குழந்தையால் அனுபவிக்க முடியாமல் போகும். ஒற்றை குழந்தையாக இருப்பதனால் பெற்றோரின் அதீத எதிர்பார்ப்புகளுக்கு நிறைவேற்றும் முயற்சியில் அதிக மன அழுத்தத்தோடு இருக்க வேண்டிய நிலைக்கு மாறுவார்கள். விட்டு கொடுக்கும் குணம் இல்லாமலே வளர்ந்திருப்பார்கள். இதேபோன்று வெளியிலோ, அலுவலகத்திலோ, பள்ளியிலோ பிறருடன் கலந்து பழகுவது, அட்ஜஸ்ட் செய்து போவது என்பது போன்ற குணங்கள் அவர்களுக்குள் இல்லாமல் போகும். அவர்கள் அனுசரித்து போவதில் பல்வேறு சிக்கல்களை சந்திப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெற்றோர்களின் ஒற்றை குழந்தைகளுக்கு நிறைய பொறுப்புணர்ச்சி இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களுடன் வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளலாமே என ஏங்குவார்கள். ஆனால் இவர்கள் நான் மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகிறார்கள். உடன் பிறந்தவரின் பாசத்தை அனுபவிக்காமல் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றே தெரியாமல் வளருவார்கள். இது சமூக மேம்பாட்டிற்கும் பிறரிடம் வெளிப்படுத்தக்கூடிய தோழமை உணர்வுக்கும் குறைவாகவே இருக்கும். எனவே ஒற்றை குழந்தை இருந்தால் ஒரு வீட்டில் இரண்டும் கலந்த கலவையான ஒரு சூழல் ஏற்படும்.
அதனை மனதில் வைத்து பெற்றோர்களாகிய நீங்களே முடிவெடுத்துக் கொள்வதுதான் சிறந்த ஒன்றாக இருக்கும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.